அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்தீஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் நன்றியில் செல்வம். ஏதம் பெரும் செல்வம் தான் துவான் தக்கார் கொன்று ஈதல் இயல்பிலாதான். செல்வத்தை தேவைக்கு அதிகமாக சேர்த்து கொண்டு பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உதவாதவன், உதவ மனம் இல்லாதவன் வறிஞன். ஏனெனில் அவனிடம் கொடுக்க ஏதுமில்லையே. அவன் பிறரிடம் லாபமாக உழைப்பை மட்டுமே பெற முடிகிறது, கொடுக்க மனமில்லை. ஆதலால் அவன் வறிஞன், செல்வத்திற்கே துன்பம் தருபவனாவான். பணத்தை புண்ணியமாக சேர்த்துவிட்டு மீண்டும் புண்ணியத்தை பணமாகவே வேண்டும் என்று நினைப்பதுதான் மாந்தர்களின் அறியாமை என்ற ஆறுமுகப் பெருமானே. இன்று ஆறுமுகப் பெருமானின் ஆற்றலையும் அவரது பெருமையையும் பண்பையும் மனதார நினைத்து முருகா முருகா என்ற மகா மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் போதும், கந்தனின் கடைக்கண் பார்வை நம் பக்கம் நிச்சயம் திரும்பும். முருகனின் முழு ஆற்றலும் வேலாயுதத்தில் உள்ளது. முருகப்பெருமானிடம் அமைந்துள்ள வேலாயுதமே ஞான சக்தியாகும். எதையும் வெல்லும் தன்மை உடையது. எல்லாவற்றையும் வெல்வது அறிவாற்றல் என்ற ஞானம். அறிவானது ஆழமும் அகலமும் கூர்மையும் உடையது. ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே என்று இறைவனை போற்றுகின்றார் மாணிக்கவாசகர். வேலின் வடிவமும் இத்தகையதே. முருகனின் ஞான வேலுக்கு சக்தி என்ற பெயரும் உண்டு. ஞானமே அஞ்ஞானத்தை வெல்லக்கூடியது. வேல் வஞ்சகருக்கு வஞ்சனை செய்யும், அடியவருக்கு அடிபணிந்து உதவும், மேலும் ஐந்தொழிலும் செய்யும் என்று திருப்புகழில் பாடுகின்றார் அருணகிரியார். அடுத்து முருகனுக்கு கொடியாக விளங்குவது கோழி. கோழிக்கு குக்குடம் என்று பெயர். சேவலாகிய கோழி ஒளியை விரும்புவது. எனவே அது அறியாமை என்னும் இருளை போக்கி மெய்யறிவாகிய ஒளியை பரப்பும். முருகனின் கொடியாக விளங்குவது பொருத்தமானதாகும். கோழி கூவுதல் ஓங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் உலகுக்கு உணர்த்துவதாகும். எனவே கோழியை நாத தத்துவம் என்பர். நாதம் இல்லையேல் நானிலம் இல்லை எனலாம். சேவல் நம் உயிருக்கு காவல். சிவஞான வடிவாகவே சேவல் விளங்குகிறது. முருகன் கோழி கொடியேந்தி நம்மை எல்லாம் சிவஞான பேரொளியில் நுகரச் செய்து அருளுகின்றார். இதை கொன்று உண்ணலாமோ? எங்கனம் சிவனும் ஞானமாக திகழும் முருகனும் அருள் புரிவார்கள். பரநாதத்தை எழுப்பி ஆணவ இருள் அகற்றி ஆன்மாக்கள் உய்ய முருகப்பெருமான் தர்மத்தை திருக்கரத்தில் ஏந்தி வள்ளல் பெருமானாராகவும் அரங்கமகா தேசிகராகவும் காட்சி கொடுத்துள்ளார்கள். இவர்களே கலியுகத்தின் ஞானப்படை, தர்மப்படை. ஒரு மனிதன் இறைவனுக்கு செலுத்தக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு எதுவெனில், சிந்தனையாலோ சொல்லாலோ செயலாலோ பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதே. அப்போதுதான் இயற்கையில் நமது வாழ்க்கை சீராகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். இவ்வகையான வழிபாட்டையும் வாழ்விலையும் கடைபிடிப்போம். கோழிக்கொடியோனின் ஆற்றலோடு வாழ்வோம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.